அமெரிக்கா ஈரானின் சாபஹார் துறைமுகத்தை இயக்குபவர்களுக்கு எதிராக செப்டம்பர் 29 முதல் தடை விதித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த முடிவு அந்த துறைமுகத்தில் ஒரு முக்கிய முனையத்தை கட்டிவரும் இந்தியாவையும் நேரடியாக பாதிக்கக்கூடும். ஈரானின் தெற்கு பகுதியில் சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் அமைந்துள்ள சாபஹார் துறைமுகம் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த இந்தியா மற்றும் ஈரான் இணைந்து மேம்படுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். உத்திசார் விவகார நிபுணர் பிரம்மா செல்லானி அமெரிக்காவின் இந்த முடிவை இந்தியாவுக்கு எதிரான தண்டனை நடவடிக்கை என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் இத்தகைய கொள்கைகளால் சீனா பயனடைகிறது என்றும் அதற்கான விலையை இந்தியா கொடுக்க வேண்டியுள்ளது என்றும் செலானி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த அறிவிப்பு தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை செய்தி தொடர்பாளர் தாமஸ் பிகோட் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளார். அதில் IFCA-வின் கீழ், அதாவது ஈரான் சுதந்திரம் மற்றும் அணு ஆயுத பரவல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் ஆப்கானிஸ்தான் மறுகட்டமைப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக 2018ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட விலக்கை வெளியுறவுத்துறை செயலாளர் ரத்து செய்துள்ளார். இந்த முடிவு செப்டம்பர் 29, 2025 முதல் அமலுக்கு வரும். இது செயல்படுத்தப்பட்ட பிறகு சாபஹார் துறைமுகத்தை இயக்குபவர்கள் அல்லது IFCA-வில் குறிப்பிடப்பட்டுள்ள பிற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் அமெரிக்க தடைகளுக்கு உள்ளாவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சாபஹார் துறைமுக திட்டத்தில் பில்லியன் கணக்கான ரூபாய்களை முதலீடு செய்துள்ள இந்தியாவுக்கு அமெரிக்காவின் இந்த முடிவு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. கடந்த 2024 மே 13 அன்று துறைமுகத்தை இயக்குவதற்கான 10 ஆண்டு ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டது. இதன் மூலம் மத்திய ஆசிய நாடுகளுடன் இந்தியாவின் வர்த்தகம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டில் ஒரு துறைமுகத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை இந்தியா ஏற்பதும் இதுவே முதல் முறை. இந்திய பொருட்கள் பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசியாவை சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம் மூலம் அடையும் வகையில் 2003ஆம் ஆண்டில் சாபஹார் துறைமுகத்தை மேம்படுத்த இந்தியா முன்மொழிந்தது. ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்கா விதித்த தடைகளால் துறைமுகத்தின் வளர்ச்சி மந்தமானது. இந்த பின்னணியில் இந்தியா ஈரான் இடையிலான நீண்டகால ஒப்பந்தம் இந்தியன் போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட், ஈரானின் துறைமுகம் மற்றும் கடல்சார் அமைப்பு ஆகியவற்றுக்கு இடையே கையெழுத்தானது. இது 2016இல் கையெழுத்தான ஆரம்ப ஒப்பந்தத்திற்கு பதிலாக வந்த புதிய ஒப்பந்தமாகும். அந்த பழைய ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஷாஹித் பெஹெஷ்டி முனையத்தை இயக்கி வந்தது. 2018இல் சாபஹார் துறைமுக திட்டத்திற்கு அமெரிக்கா தடைகளிலிருந்து விலக்கு அளித்தது. இதன் நோக்கம் ஈரானிய பெட்ரோலிய பொருட்களை ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து இறக்குமதி செய்ய வழிவகை செய்வதுதான். அப்போது அமெரிக்க துருப்புகள் ஆப்கானிஸ்தானில் இருந்தன. இந்த துறைமுகம் வழியாக 2023இல் இந்தியா 20,000 டன் கோதுமையை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியது. 2021இல் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பூச்சிக்கொல்லிகளை ஈரானுக்கு வழங்கியது. ஆனால் அமெரிக்காவின் புதிய கொள்கையின் கீழ் இந்த விலக்கு தற்போது ரத்து செய்யப்படுகிறது. சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்திற்கு ஈரானின் சாபஹார் துறைமுகம் மிகவும் முக்கியமானது. இந்த வழித்தடம் இந்தியாவுக்கு ஐரோப்பாவை எளிதில் அடைய உதவுகிறது. அது மட்டுமன்றி ஈரான் மற்றும் ரஷ்யாவிற்கும் பலனளிக்கிறது. ஈரான் எல்லைக்கு அருகே குவாதர் துறைமுகத்தை பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்து மேம்படுத்தி வருகின்றன. இந்தியா ஈரான் ஆப்கானிஸ்தான் இணைப்பை வலுப்படுத்தும் சாபஹார் துறைமுகம் இதற்கு போட்டியாக பார்க்கப்படுகிறது. அரபிக்கடலில் சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்கொள்வதில் சாபஹார் துறைமுகம் இந்தியாவுக்கு முக்கிய ஆயுதமாகவும் அமையும். குவாதர் துறைமுகம் சாபஹார் துறைமுகத்தில் இருந்து சாலை வழியாக சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் மட்டுமே உள்ளது. கடல் வழியாக இந்த தூரம் வெறும் 100 கிலோமீட்டர் தான். எனவே இந்த துறைமுகம் இந்தியாவின் உத்திசார் மற்றும் ராஜ்ய நலன்களுக்கு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அமெரிக்காவின் முடிவு குறித்து உத்திசார் நிபுணர் பிரம்மா செல்லானி கடும் கவலை தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியா மீதான அழுத்தத்தை மேலும் அதிகரித்துள்ளது. இந்திய பொருட்களுக்கு 50% வரி விதித்ததற்கு பின் இந்தியா இயக்கும் சாபஹார் துறைமுகத்திற்கான 2018 தடை விலக்கை ரத்து செய்துள்ளது. இது இந்தியாவுக்கு எதிரான தண்டனை என தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் விதிக்கப்பட்ட தடைகளுக்கு இணங்க இந்தியா தனது சொந்த நலன்களை ஒதுக்கி ஈரானிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்தியது. இதனால் சீனா பெரிதும் பயனடைந்தது. உலகிலேயே மலிவான ஈரானிய கச்சா எண்ணெயை கிட்டத்தட்ட தனியாக வாங்கியது. இதனால் இந்தியாவின் செலவில் சீனாவின் எரிசக்தி பாதுகாப்பு வலுப்பட்டது. உண்மையில் ட்ரம்பின் அதிகபட்ச அழுத்தம் எனும் கொள்கையின் விளைவாக சீனாவே நன்மை பெறுகிறது. இந்தியா அதற்கான விலையை கொடுக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாபஹார் துறைமுகத்திற்கான விலக்கு முடிவுக்கு வருவது குறித்து தெற்காசிய விவகார நிபுணர் மைக்கேல் குகல்மேன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். அதில் இது இந்தியாவுக்கு உத்திசார்ந்த பின்னடைவை ஏற்படுத்தும். சாபஹார் இந்தியாவின் இணைப்பு திட்டங்களில் முக்கியமான ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார்.